வணக்கம். ஸ்ரீ சாயங்காத் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாளைக்கு ஆவணி ஆவட்டத்துக்கு அப்பம் குத்த போகிறோம். 2 விதமான அப்பம் குத்த போகிறோம். பச்சரிசி ஊற வச்சு அப்படி அப்பம் குத்த போகிறோம். கோதுமை மாவில் அப்படி அப்பம் குத்த போகிறோம். என்ன அளவுன்னா இந்த கப்பு தான். இந்த கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி ஒரு 1.5 மணி நேரம் ஊறின்னு இருக்கு. இது என்ன பண்ணலாம், இது தேங்காய் அரைச்சது தான் அந்த ஜாரு. சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இது பாருங்கள், எல்லாம் சுத்தமாக எடுத்துட்டேன். இப்போ இதை இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்துட்டோம். அந்த ஏலக்கி வாழைப்பழம் குட்டி குட்டியாக இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு 1.5 வாழைப்பழமும் ஒரு 1.5 வாழைப்பழம் இதுக்கு இந்த கோதுமை கரைச்சதுக்கு அதுக்கு ஒரு 1.5 வாழைப்பழம் இதை வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணி விடாமல் ஒரு சுற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி விடாமல் அப்படியே ஒரு ரவை பதத்துக்கு சுற்றின்ட்டேன். 1 கப்பு எதால் எடுக்கிறீங்களோ அதில் 3/4 கப்பு வெல்லம். இந்த வெல்லத்தையும் சேர்த்துடலாம். வெல்லம் அரிசி சேர்த்துட்டேன். இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பார்த்துட்டு தண்ணி வேணும்னா ஸ்பூனில் விட்டுக்கணும். ரொம்ப ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்திலே தண்ணி விடும். பாருங்கள், அரைச்சின்ட்டேன். அப்படியே தண்ணியே விடலை. அப்படியே கண்ணுக்கு மை வைக்கிற மதத்துக்கு அப்படியே நைஸாக இங்கே பாருங்க இப்படி அரைச்சின்ட்டேன். இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தண்ணியை விடாமல் எப்படி இருக்குது பாருங்க, இப்படி இருக்கணும். வேணும்னாக்கா அதுக்கப்புறம் கூட ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரைச்சி இந்த பாத்திரத்தில் மாற்றின்ட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் தேங்காய், ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டு தண்ணி விட வேண்டியது வரும். அதனால் இப்போவே கொத்த முடியாது. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது ஊறணும் இந்த மாவு. ஊறித்தனாக்கா நம்ம அப்புறம் அப்பம் குத்துறதுக்கு இது பண்ணிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு வரணும். முதல்ல ஊறட்டும். ஊறின அப்புறம் நம்ம தண்ணி குத்தி அப்புறம் எண்ணெயில் விட்டுக்கலாம். இந்த மாவில் கொஞ்சம் எள்ளு வெள்ளை எள்ளு தான் போடுறேன். எள்ளு போட்டுட்டு அவ்வளோதான். இது அப்படியே ஊறட்டும். அடுத்து இந்த கோதுமை மாவு வச்சு எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கும் 1 கப்பு கோதுமை மாவுனா 1/4 கப்பு அரிசி மாவு, ஒரு 1.5 வாழைப்பழம். பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒரே வாழைப்பழம் போகிறோம். 3/4 வெல்லம். இப்போ அதே மாதிரி இந்த ஜாரில் இந்த அரைச்சதுலேயே அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தேங்காய் முதல்ல இதை சுற்றின்ட்டு வெல்லத்தை சேர்த்து நம்ம இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். கோதுமை மாவு, வாழைப்பழம், வெல்லம் சேர்த்து இப்படி கெட்டியாக வந்திருக்கு. இது என்ன பண்ணலாம், கொஞ்சம் இதுக்கு தண்ணி சேர்த்து தளர்த்திக்கணும். இதுக்கு மட்டும் அரிசிக்கு உங்களுக்கு ஜாஸ்தி தண்ணி பிடிக்காது. கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் எள்ளு இதுக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எதால் நான் மாவு எடுத்தேன்னா அதால் ஒரு 3/4 கப்புக்கு தண்ணி. இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்த்து நம்ம கலந்துக்கணும். இதை கலந்துட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு கப்பு மேலே இன்னொரு 1/2 கப்பு தண்ணி பிடிச்சிது. இது ஜார்லேயே கூட கொட்டி பண்ணலாம். அது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுத்தேன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இப்படி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவும் ஊறட்டும். ஊறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொட்ட வேண்டியது வரும். இப்படி ஸ்டெப்பாக இப்படி மடிப்பாக விழணும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடலாம். தோசை மாவு பதத்துக்கு பண்ணிக்கலாம். அது அப்புறம் கொஞ்சம் ஊறின அப்புறம் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இதுவும் ஊறட்டும். ரெண்டுமே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது ஊறினாக்கா நல்லா அப்பம் ஜம்முன்னு வரும். ஊறட்டும். 2 அப்பம் அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 3 மணி நேரம் கூட ஆயிடுத்து. எனக்கு அப்படியே ஊற வச்சுட்டேன். இது பச்சை அரிசியில் அரைச்சது. இதை கோதுமை மாவு கரைச்சது. இப்போ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த வரம் அவ்வளோதான் விடுறேன்.
ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தான் வர்றேன். இங்கே வரேன், கலந்துட்டேன். இப்படி எடுத்தாக்கா நம்ம இட்லி மாவு விடுற மாதிரி அந்த அப்படியே அந்த இது தெரியுறது பாருங்கள். இப்படி விடுறது ரவுண்டாக அப்படி தெரியுது பாருங்கள். அது மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்படி இருக்கணும். இப்போ அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். அதே கொஞ்சமாக தான் தண்ணி விடுறேன். இப்படி எடுத்து அப்படி விட்டோம்னா அப்படி அப்படி இருக்குது. இப்போ விட்டு பார்ப்போம். எண்ணெய் காயறது. முதல்ல இந்த பச்சரிசி அப்படியே அந்த குழியில் அப்படி விடுவோம். அப்படியே கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும். அது எழும்பி வரும்போது இன்னொன்று விட்டுக்கலாம். இது பாருங்க, அலண்டு போல் வெல்லம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்படியே திரியாக வந்துடும். இது அப்படியே எழும்பி வரும். அப்படியே வச்சு அவ்வளோதான். இது பாருங்க. இப்போ அதே மாதிரி இன்னொன்று விடலாம். இது மாதிரி எழும்பி வர ஒன்று விட்டுட்டே இருக்கலாம். அப்படியே அடுப்பு சிம்லேயே இருக்கணும். மாதிரி எழும்பி வந்துட்டு பாருங்க. அப்படியே கொஞ்சம் லேசாக அப்படியே விட்டோம்னா கரண்டியை அப்படி வந்துடும். இப்போ அதே மாதிரி இன்னொன்று விடலாம். அதே நேரத்தில் இது பாருங்கள், முதல்ல விட்டது நல்லா ஜம்முன்னு ஆயிடுத்து. இதை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதை இப்படி திருப்பி போடலாம். இப்போ இதாகட்டும். அப்படி லேசாக அப்படி தூக்கி விட்டோம்னா ஒரு வேளை வரலன்னா வந்துடும். அப்படி அவ்வளோதான். கொஞ்சம் குக்கான பிறகு தூக்கி விட்டோம்னா நல்லா ஜம்முன்னு வந்துடும். இப்போ இன்னொன்று விடலாம். இது மாதிரி எழும்பி வர விட்டுட்டே இருக்கணும். இப்படி அப்படி பாருங்க, குத்திருக்கேன். இன்னும் ஒரு 2-3 அப்பத்துக்கு இருக்குது. கலந்துட்டு அதே மாதிரி பொறுமையாக அப்படி அது எழும்பி வந்த அப்புறம் இன்னொரு அப்பா விடலாம். எழும்பி வந்திருக்கு. அடுத்து இன்னொரு அப்பா. இது அப்படியே இதை திருப்பி போடலாம். இப்போ பாருங்க, இதுவும் வந்துட்டு இருக்கட்டும். இப்போ இதை நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு அப்படியே எண்ணெயை எடுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் செவந்த அப்புறம் எடுத்துட்டோம்னாக்கா நல்லா ஜம்முன்னு வந்துடும். அப்போ இது மாதிரி எல்லாத்தையும் குத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன்.